ஹாய் வெல்கம் டு 3 ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு எக் பொரியல் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு வானல் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு பொரியும் போது ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே 100 கிராம் அளவுக்கு நான் சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பூண்டு அதுவும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் இருந்தாலும் நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா வதக்குனதும் முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 10 முட்டை வந்து சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒவ்வொன்றா வந்து உடச்சி ஊற்றி எல்லா முட்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறது இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது வந்து சாதத்து கூடலாம், அதாவது வெரைட்டி சாதத்து கூட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நம்ம கை வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி முட்டையை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி முட்டை எல்லாமே நல்லா திரண்டு உருண்டு வந்துடும். இப்போ வந்துட்டு நம்ம மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த கொழப்பெல்லாம் நல்லா வெந்து ரொம்ப சூப்பராக உதிரியாக இந்த மாதிரி திரண்டு வந்துடும். அவ்வளோதான், சூப்பரான முட்டை பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு.